ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் வந்துட்டு மீஷோ ஹால் தான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ மீஷோலேருந்து ரொம்ப சூப்பரான குர்தா செட்ஸ், அதாவது ஃபங்க்ஷனுக்குலாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய குர்தா செட்ஸு. அண்ட் இந்த சம்மருக்கும் உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் எல்லாமே அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்குது. இதில் நான் எனக்கு காமிக்க போகிற ஒரு சில குர்தா செட்ஸ்லாம் உண்மையாகவே மீஷோலேருந்து தான் வாங்கினோமான்ற மாதிரி இருக்குது. ஸோ மீஷோலன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரே மாதிரி ஒரு சில ப்ராடக்ட்ஸ் தான் வந்து அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அதில் கலர் சேஞ்ச் ஆகும், பேட்டர்ன் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி குர்தா செட்ஸ் தான் இருக்கும். மீஷோனாலே இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் தான் கிடைக்குன்ற மாதிரி தான் இருந்தது. பட் இப்போது உண்மையாகவே நம்ப முடியல. ஸோ மீஷோவில் வந்து அவ்வளோ பிராண்டட்னு சொல்ல முடியாது. இப்போயும் அது வந்து பிராண்டு, எந்த பிராண்டும் மென்ஷன் பண்ணல, பிராண்டடும் கிடையாது. பட் ஸ்டில் கொஞ்சம் குவாலிட்டியாக அண்ட் வந்து ஃபங்க்ஷனுக்குலாம் யூஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப ஒரு கிராண்டான செட்ஸ் கூட அவ்வளோ சூப்பரான குர்தா செட்ஸ் வந்து இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு 2 months பேக் வந்து ஒரு செட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ வயலட் ஹாலாக ஒன்று பண்ணியிருந்தேன். ஸோ அதில் எல்லாமே ஃப்ளேர்டு கவுன், அம்ப்ரெல்லா கவுன், அந்த ஃப்ளேர்டு கவுன்லாம் வந்து நான் ஒரு டைம் நைட் ஃபங்க்ஷனுக்கே யூஸ் பண்ணியிருந்தேன். அவ்வளோ நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அது கூடவே வாங்கின ஒரு வயலட் குர்தா செட் வந்து நான் ஜுவல் வாங்க போயிருந்தப்போ போட்டிருந்தேன் மதுரைக்கு. ஸோ அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த ஷைனிங் குர்தா செட்டுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து மீஷோவில் இருக்க அந்த ஒரு பார்வையே மாறிச்சு. ஸோ மீஷோவில் இந்த நார்மலான குர்தா செட்ஸ் இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி கிராண்டான கலெக்ஷன்ஸுமே நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. எதுவுமே 1000க்கு மேலே இல்லை, 1000க்குள்ளே தான் இருந்தது. ஒரு மாதிரி 3 piece செட்டில் 3மே ஒரே கலராக இருந்தால் அது ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் ஒரு இல்லாத கலர் க்ரீன், எல்லோ அந்த மாதிரி பார்த்து சூஸ் பண்ணேன். அது கண்டிப்பாக சம்மர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்து பண்ணியிருக்கேன். உங்கள் ஆஃபீஸ்க்கோ காலேஜுக்கோ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், குட்டி ஏதாவது சிம்பிளான ஃபங்க்ஷனுக்குலாம் போட்டு போனீங்கன்னா அப்படியே ஜம்முன்னு இருக்கும் அண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ பார்க்கலாம் ஒன்றுன்னா. அண்ட் வந்து லாஸ்ட்டு நான் ஷேர் பண்ண வீடியோவில் வந்து நிறைய பேர் கரெக்டாக கண்டுபிடிச்சிருந்தீங்க. ஸ்கின் வந்து கொஞ்சம் டஸ்கியாக இருக்குது, இல்லை வந்து டேன் ஆகிருக்கீங்க, என்னாச்சு என்னன்ட்டு. ஸோ ஸ்கின்னில் வந்து பார்த்திங்கன்னா இதுவே ஒரு பிரச்சனை தான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைனா அது பிம்பிள், ஸ்கார்ஸு, பிளாக் ஸ்பாட் தான். ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லை, இப்போ வரைக்கும் வரல. அதுக்கு பதிலாக என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்கின்னே ஓவராலாக டேன் ஆகிடுச்சு. பயங்கர டேன்டு ஸ்கின்னு. கரெக்டாக வந்து 12 days வந்து கம்ப்ளீட் 12 days வந்து நாங்கள் அந்த வீடு பார்க்குறது விஷயமா சுற்றிட்டே இருந்தோம். ரொம்ப வெயிலில் சுற்றிட்டே இருந்தோம். அதனால் வந்து எந்த ஒரு ப்ரொடெக்ஷனும் இல்லை. ஏன்னா வந்து அது ஒரு எமர்ஜென்சியில் தேடுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் சுத்தமாக ப்ரொடெக்ஷனும் இல்லை, எதுவுமே இல்லை. அப்படியே டேரெக்டாக எவ்வளோ வெயில் உங்களுக்கே தெரியும். காலையில் எழுந்திரிச்சோன்னா அப்படியே வீடு தேட ஸ்டார்ட் பண்ணுவோம். நைட்டு படுக்கிறதுக்கு தான் வீட்டுக்கு வருவோம். எனக்கு தண்ணி கூட அதிகமாக குடிக்கிறது இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஸ்கின் வந்து ரொம்ப இதாகிடுச்சு. ஆரம்பித்து ஒரு 4th 5th டேலேயே வந்து நான் என்னோடய கால் பிக்சர் அட்டாச் பண்ணுறேன். அவ்வளோ கிளியராக அந்த செப்பல் போட்ட தடம் மட்டும் தெரியும். ஸோ இதை ஃபைனலாக நான் ஸ்கூல் படிப்போம்ல சின்ன வயசில், அப்போ தான் அந்த தடம் பார்த்துருக்கேன். இப்போ வந்து இவ்வளோ நாள் கழிச்சு தெரியுது. அந்த செப்பலோட அந்த தடத்தை தவிர அவ்வளோ டேர்ண்டாக இருக்குது ஸ்கின்னு. ஸோ கம்ப்ளீட்டாக டேனாக இருக்குது. அதனால் வந்து நானும் ஏதாவது டீடேன் பேக் ஏதாவது போடணும். இல்லை நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணிட்டாலே கொஞ்சம் செட்டில் ஆயிரும். பட் இப்போ ஸ்கின் கேர் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணி 2 days ஆகுது. எடுப்பில் ஒரு 10 days கேப்க்கு அப்புறம் எல்லாமே போட்டோம்னா மறுபடியும் அடிக்கிற வெயிலுக்கு கருகி போயிடும். ஸோ அதனால் அப்படியே லைட்டாக ஒன்றா திரும்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பாப்பா சீக்கிரமாக இதாயிரும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த வெயிலில் சுற்றினப்போ ஹேருமே நல்லா ஒரு மாதிரி பரபரன்னு போயிடுச்சு. ஸோ அதுவுமே வந்து சாஃப்டாகிறது ரொம்ப கஷ்டம். இதுக்காக ஸ்கின்னும் ஹேருக்காக நம்ம வீடியோ பண்ணாமல் இருக்க முடியாது இல்லையா? சொல்ல மறந்துட்டேன், நாங்கள் வந்து இப்போ வீடும் ஷிஃப்ட் பண்ணிட்டோம். ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் வீடியோ போடுறது அவ்வளோ டைம் ஆயிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து இந்த குர்தா செட்டு. ஸோ இது வந்து லாஸ்ட் ஹாலில் காமிச்சேன்னா என்னன்னு தெரியல. இது வந்து இந்த ட்ரெஸ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தாங்க இருக்கும். இது வந்து டாப்பு, பேண்ட்டு, துப்பட்டா சைடில் பிக்சர் அட்டாச் பண்ணிடுறேன். இதில் வந்து துப்பட்டா மட்டும் எனக்கு கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான கலரில் கொடுத்துட்டாங்க, தெரியுதா? இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியோர் காட்டன் ட்ரெஸ்ஸு. யோக் பார்ட்டில் வந்துட்டு இந்த மாதிரி பிரிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. துப்பட்டா பேண்ட்டு வந்து ப்ளைனாக இருக்கும். துப்பட்டா வந்து ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. லென்த் இதெல்லாம் ஓகே. கலர் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஆனால் ரிவ்யூஸில் பார்த்தா நிறையா பேர் வந்துட்டு இந்த மாதிரி கரெக்டாக கலர் வந்திருக்குன்ற மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன் ட்ரை பண்ணலாம்னு சொல்லணும்னா இது வந்து பிலோ 400 தான் வாங்கியிருந்தேன். அண்ட் நான் வந்து இது ஃபஸ்ட் டைம் லிஸ்ட் பண்ணும்போது ஒரு 100 or 200 பேர் தான் ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க. அடுத்து ஒரு 10 days பார்த்தா இப்போ 4000 பேர் 5000 பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த சம்மருக்கு ஒரு பெஸ்ட் காட்டன் செட்டு இந்த ரேஞ்சுக்கு சொன்னோம். அண்ட் இது வந்து 100% நான் ட்ரை பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். ஒரு 100க்கு 100 கொடுக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு வயலட் கலர் இந்த செட்டு. இது வந்து 370 rupees என்னமோ தான். 3மே ஒரே கலரில் இருக்கும். இது வந்து கொஞ்சம் ப்ரைஸ் ரேஞ்சு கம்மியாக இருந்துச்சுனாலே வந்து நெக் வந்து கொஞ்சம் மேலே ஏற்றி தான் இருக்கும். ஒரு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்க செட்டுக்கும் ஒரு நார்மல் செட்டுக்கும் நல்லாவே டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ இதில் வந்து கொஞ்சம் நெக் மேலே ஏற்றிருக்கும். இதில் யோக் பார்ட்டில் வந்து நல்ல ஒரு சில்வர் கலரில் கான்ட்ராஸ்ட்டாக ஒர்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேண்ட்டு ப்ளைனாக இருக்கும், துப்பட்டா சிஃபானில் இருக்கும். இது வந்து 360 rupeesக்கு ரொம்ப 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 பெஸ்ட்டு. ஏன்னா இங்கே பாருங்கள், பியோர் காட்டன் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது வேர் பண்ணுறதுக்கு. இங்கே பாருங்கள், நல்ல காட்டன் செட் இது.
இது ரெண்டுமே வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க தான் சொல்லுவேன். லாஸ்ட் வீடியோவில் இது ஷேர் பண்ணுறேன்னு தெரியல, ஸோ அதனால் இதை ஷேர் பண்ணியாச்சு. அண்ட் நான் வேர் பண்ணிக்கிறது வந்து ஒரு ஷார்ட் கவுன் தான். எனக்கு வந்து இப்போ கூட ரீசெண்டாக என் ஹஸ்பண்ட் திட்டாங்க, எப்போ பாரு எவ்வளோ எடுத்தாலும் வந்து போட்டதவே போட்டு டார்ச்சர் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு வந்து நைட்டி மாதிரி அப்படியே ஃப்ரீயாக டக்குன்னு எடுத்து மாட்டிக்க தான் பிடிக்கும். அது ஷார்ட்டாக இருந்தாலும் சரி, ஃபுல் லென்த்தாக இருந்தாலும் சரி. ஸோ அந்த மாதிரி வந்து இது நீ லென்த்துக்கு கீழே வரைக்கும் இருக்கிற ஒரு பியோர் காட்டன் கவுன் இல்லை ட்ரெஸ்ஸு. நல்லாயிருக்கும், ஃப்ரில் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. சும்மா உங்களுக்கு வந்து இந்த சம்மருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு. அண்ட் வந்து நான் இப்போ போட்டு நீங்கள் கேட்லாக் பார்க்குறது கூட எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் லூஸாக இருக்க தெரிய வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே நானும் ஆல்ட்ரு பண்ணி ஃபிட்டாக போட்டேன்னா உங்களுக்கும் இன்னும் பார்த்ததுக்கு பயங்கர ஐ கேச்சிங்காக இருக்கும் வாங்கலான்ட்டு. சைஸ் வந்து நீங்கள் ஆல்ட்ரு பண்ணி போட்டால் தான் அழகாக இருக்கும். எனக்கு வந்து இப்போலாம் வந்து அந்த மாதிரி தொப்பன்னு போட தான் பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் நான் ஆல்ட்ரு பண்ணாமல் எதுவுமே நான் ஆல்ட்ரு பண்ணுறதே இல்லை. அப்படியே வீட்டுக்கு வெளியே எல்லாமே அந்த ஃபஸ்ட்டு சொன்னால அந்த வயலட் ட்ரெஸ்ஸே பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த செட் ரொம்ப பிடிச்சிருக்கா. எங்கள் வீட்டில் எல்லாரும் ஏன் இப்படி தொப்பன்னு போட்டிருக்கா அப்படி தான் சொன்னாங்க. என்னென்னா கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி ஃபிட்டாக போட்டோன்னா அது ஒரு அழகாக தானே இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக ஆல்ட்ரு பண்ணி போடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷன் வியர் குர்த்தா செட்டில் இது சொல்லணும். இது வந்து ஒரு பிளைன் டாப்பு அண்ட் துப்பட்டா. இது ஒரு 2 பீஸ் செட்டு தான். ஸோ இதில் வந்து யோக் பாட்டில் அவ்வளோ அழகான பார்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது ஜரி பார்டர் தான் வந்து அப்படி சூப்பராக ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பியோர் சில்க் மெட்டீரியல், சொல்ல சாஃப்ட் சில்க் மெட்டீரியல். இதில் வந்து டாப்புக்கு ஸ்லீவில் வந்து லைனிங் இல்லை, மற்றபடி ரிமைனிங் டாப் ஃபுல்லாக உள்ள ஒரு சூப்பரான ஃபேப்ரிக்கில் லைனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நான் ரெகுலரான கலர் ஒரு டீல் ப்ளூ கலர் தான் எடுத்திருந்தேன். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக ஜார்ஜெட்டில் கிடைக்கும்ல ஒயினு ரெட்டு இந்த மாதிரி ஒரு 4-5 கலர் ஆப்ஷன் இருந்தது. ஸோ இது நான் எடுத்ததுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட இந்த நாராயண்பேட் குர்த்தி அந்த பேட்டர்னில் வரும். அந்த பியோர் காட்டனில் ஒரு இந்த செட்நாட் காட்டன் மாதிரி இருக்கிறதுல ஒரு செட் வரும் பார்த்தீங்களா. ஸோ அது நான் நிறைய பேர் போட்டு பார்த்துருக்கேன். பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த காட்டன் அவ்வளோ சீக்கிரம் தேடி கண்டுபிடிக்க முடியல. எனக்கு ரொம்ப நாள் ஆசை அதில் ஏதாவது ஹாஃப் சாரி அந்த மாதிரி போடணும் அப்படின்ட்டு. பட் இன்னும் நான் அந்த மாதிரி ஒரு குர்த்தா செட்டு ஃப்ளேட் கவுன் இன்ஸ்டோரில் கூட அந்த ஃப்ளேட் கவுன் இருந்தது, பார்த்தேன். 2000 rupees கிட்ட வந்தது. சரி அதை போய் எடுக்காட்டி என்னன்னு சொல்லி விட்டுட்டேன். ஸோ இது வந்து அதோட காப்பி மாதிரி இருந்தது. பட் நான் கூட காட்டனில் தான் வரும்னு நினச்சேன். ஆனால் இது வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இது வந்து ஒரு சில்க்கு. ஸோ பார்ட்டி வேர்க்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அதாவது ஏதாவது டெம்பிள்லாம் போகிறீங்கன்னா ரொம்ப சிம்பிள் நீட் எலகெண்ட்டாக இருக்கும். இது வந்து டபுள் எக்ஸ்எல்னால எனக்கு அங்கங்கே எல்லாம் லூஸாக இருக்குது. பட் நீங்கள் வந்து ஆல்ட்ரு பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா துப்பட்டா நல்ல லென்த்து ஃபுல்லி பார்டர், அதாவது டியூவல் பார்டரோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கரெக்டாக போட்டு ஒரு ஷைனிங் லெகின் போட்டு பேர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இந்த ப்ரைஸ்க்கு இது ஒர்த்து தான். சில்கியாக இருக்கனால நல்லா ஷைனிங்காக சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் 2 தான் வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கன்னு நான் 100% சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ பிடிச்சிருந்தது எனக்கு. அது குவாலிட்டி வைஸ் ப்ரைஸ் வைஸ் எல்லாமே பெஸ்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிலோ 900 தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சினோன் ஃபேப்ரிக்னு சொல்லிட்டு ரீசெண்ட் டேஸில் ஆன்லைனில் நிறையா வந்துட்டுருக்கு, பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ சினோன் ஃபேப்ரிக்கில் என்கிட்ட ஒரு சாரீ கூட இருக்குது. அது கூட எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. பட் ஸ்டில் இது சினோன் ஃபேப்ரிக்கா ஜார்ஜெட்டா என்னன்னு எனக்கு சொல்ல தெரில. ஆனால் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதோட டெக்ஸ்சர் பார்த்தீங்கனாலே இதோட ஃபேப்ரிக் வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ அப்படியே ஒரு மாதிரி ஸ்ட்ரிங்கான மாதிரி இருக்காங்க அங்கே. ஸோ அதான் வந்து இதோட டெக்ஸ்சர். இந்த ஃபேப்ரிக்கே இப்படி தான் இருக்குது. ஆனால் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது. ரொம்ப எரியலை, ரொம்ப குத்தலை, ரொம்ப அப்படியே வலுவலுன்னு அந்த மாதிரிலாம் இல்லை. ரொம்ப லைட் வெயிட்டடாக இருக்குது. ஸோ வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள். அண்ட் வந்து உங்களுக்கு சைட்லலாம் ஸ்லிட் இல்லை. ஒரு A-லைன் பேட்டர்ன், கிட்டத்தட்ட A-லைன் பேட்டர்னில் வருது. நல்லா நீ லென்த்துக்கு கீழே வரைக்கும் இருக்குது. உள்ளே ஃபுல்லாக லைனிங் கொடுத்துருக்காங்க. ஸ்லீவ் மட்டும் வித்தவுட் லைனிங்கில் இருக்குது. ஃப்ரண்ட்டில் டிசைன் யோக் பார்ட்டில் எம்ப்ராய்டரி அவ்வளோ குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. ப்ரீமியம்னா ப்ரீமியம்ன்ற ப்ரூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது. அண்ட் இந்த லைட்டில் வச்சு பார்க்கும்போதே இது வந்து உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி அந்த ஷைனிங்காக நல்லா தெரியுது. லைட்டிங்லாம் சூப்பராக இருக்குது. அண்டு பஸ்ட்டுக்கு கீழே வந்து லைட்டாக ஃப்ரில்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சொன்ன அந்த வயலட் கலர் ட்ரெஸ்ஸில் கூட இங்கிருந்து ஒரு ஃப்ரில் வர மாதிரி இருக்கும், அக்வர்டாக இருக்கும். பட் இது வந்து ரொம்ப படிமானமாக அந்த யோக் பார்ட் வந்து அதுக்கு கீழே அந்த ஸ்லிட்டு ஸ்டார்ட் ஆகுது, சாரி அந்த ஃப்ரில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் பேண்ட்டு கொடுத்துருந்தாங்க. அண்டு கமெண்ட்டில் வந்து இப்போ ரீசெண்டாக பேண்ட்டோட லென்த் கூட மென்ஷன் பண்ண சொல்லியிருந்தீங்க. நான் இதை பேசுறதுக்கே ஏமா வளவலன்னு பேசுகிறேன், வந்தால் ட்ரெஸ்ஸை காமிச்சிட்டு போக வேண்டியதானு கமெண்ட் வருது. அப்போ நான் வந்து ட்ரெஸ்ஸை காமிச்சிட்டு போகிறதுனா இப்படி காமிச்சிட்டு இப்படி போக வேண்டியதான். ஸோ இதுவே வளவலன்னு ஃபீல் பண்ணி இன்னும் பேண்ட் லென்த்தில் சொல்ல ஆரம்பிச்சோன்னா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுவீங்கன்னு தெரில. பட் கேட்டவங்களுக்காக சொல்கிறேன். இது எல்லாமே வந்து மோஸ்ட்லி ஆங்கிள் லென்த் பேண்ட்டு தான். ஃபுல் லென்த் வந்து நான் சொல்கிறேன். ரிமைனிங் மற்ற எல்லாம் ஒரு நார்மல் பேண்ட்டு அப்படி ட்ரௌசர் பேண்ட்டுனாலே ஆங்கிள் லென்த் தான் வருது. அதுக்கப்புறம் நம்மளோட ஹைட்டை வச்சு கொஞ்சம் டிஃபரும் ஆகும். இப்போ நம்ம ரொம்ப ஹைட்டாக இருந்தோம்னா ஆங்கிள் லென்த் இருக்கும், ஷார்ட்டாக இருந்தோம்னா ஃபுல் லென்த் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் துப்பட்டாவும் வந்து பார்த்திங்கன்னா சேம் ஃபேப்ரிக்கில் ஃபுல்லி ஒர்க்கில் அவ்வளோ சூப்பரான சாஃப்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சொன்னேன்ல சேம் சினோன் ஃபேப்ரிக்கில் என்கிட்ட ஒரு சாரீ இருக்குது. அது மொத்தமே சுருட்டினா இவ்வளோ தான் வரும். சேம் அதே மாதிரியே இருக்குது துப்பட்டா. பட் டாப் வேறு லெவல். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய ஃபேவரட் இந்த குர்த்தா செட்டு. ஸோ இது வந்து என்ன சொல்கிறது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அண்ணா இது வந்து ஒரு பியோர் பிராண்டுன்னே தான் நான் சொல்லுவேன். லைக் லிபாஸ்
இண்டோராலாம் எடுப்போம் அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டி இருக்குது. ஏன்னா ரீசெண்ட் டேஸில் நிறைய இண்டோரா இந்த ஹால்லாம் பண்ணியிருந்தேன் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிராண்டில் தான் இது இருக்குது. அந்த மாதிரி ஒரு பிராண்டுக்கு ஈக்குவலான குவாலிட்டி இதில் இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா டப்ளெக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்கும், லைட்டாக லூஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆல்ட்ரு பண்ணால் ஓகே தான். பட் ஸ்டில் இது பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸல் தான், ஆனால் பயங்கர லூஸாக இருக்கும். ஏன்னா நிறைய பிராண்டட் கிளாத்ஸ் போகும்போது நார்மலாக இப்போ மற்றதுலாம் எக்ஸல் கரெக்டாக இருக்குன்னா பிராண்டடில் வந்து எக்ஸல் லூஸாக இருக்கும். ஸோ அதனாலயும் என்னமோ தெரில, இது வந்து டபுள் எக்ஸல் செம்ம லூஸாக இருக்குது. ஆனால் இதை ஆல்ட்ரு பண்ணி போட்டே ஆகணும். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி சைட் ஸ்லிட் குர்த்தி வந்து இந்த மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக அமைஞ்சு ரொம்ப நாள் ஆகுது. பட் இது ரொம்ப அழகாக இருக்குது. ஃபேப்ரிக் வந்து அவ்வளோ சாஃப்டாக, ஒரு சில்க்லேயும் சேராது, ஒரு நைஸ் ஒரு சாஃப்ட் சில்க் ஃபேப்ரிக்கு. இல்லை பிரிண்ட்ஸ் எல்லாம் வந்து சேம் கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லோ கோல்டனுக்கு இந்த லெவல் தான் ஹைலைட் பண்ணி காமிக்கும். ரொம்ப சிம்பிளாக சட்டிலாக ரொம்ப அழகாக இருக்குது இந்த குர்த்தா. இங்கே பாருங்கள், கீழே வந்து இந்த மாதிரி பார்டரு, ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி 3/4 ஸ்லீவ், லைனிங் கிடையாது, மற்ற ஃபுல்லாக லைனிங் இருக்குது. டாப்பில் சூப்பர் லென்த்தாக இருக்குது. நான் சும்மா ஆல்ட்ரு பண்ண மாதிரி பிடிச்சி வச்சு காமிக்கிற மாதிரி இருக்கும், அதுவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அண்ட் நெக் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ஏற்றிலாம் இல்லை, அழகாக இறக்கி அது ஒரு பர்ஃபெக்ட் ஃபிட்டாக சூப்பராக இருக்குது. இந்த ப்ரைஸ்க்கு வந்து இது ரொம்ப 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 ஒர்த்து, ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லுவேன். இன்னொரு விஷயம்னா பேண்ட் வித் பேக்கெட்ஸோடு வருது. பேக் சைடு வந்து எலாஸ்டிக், ஃப்ரண்ட் சைடு வந்து இந்த மாதிரி பெல்ட் பேட்டர்ன். அண்ட் நான் சொன்ன மாதிரி பேண்ட்டுமே ரொம்ப லூஸாக இருக்குது. ஸோ அதனாலேயே வந்து நான் எக்ஸல் எடுத்துருக்கலாம். ஏன்னா பேண்ட்டும் சேம் ஃபேப்ரிக் தான். உங்களுக்கு வந்து அந்த சென்டர்லாம் கிளியற மாதிரி இல்லை, அதோட ஃபிட்டு வந்து ரொம்ப ரொம்ப அழகாக சூப்பராக ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. அண்ட் துப்பட்டா வந்து ஒரு மாதிரியான ஒரு க்ரீன் அண்ட் அந்த எல்லோ மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது. நல்லா ஷைனிங்காக கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக பிரிண்ட்ஸு ஷைனிங்காக பளபளன்னு டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. அண்ட் இது கம்ப்ளீட்லி ஒர்த் த மணி. ஏதாவது ஃபங்க்ஷன்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இதை மிஸ்ஸே பண்ணிடாதீங்க, அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் கைஸ். இப்போ இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் வந்து நம்ம அமேசான் இதெல்லாம் போயிட்டோன்னா 1500க்கு மேலே தானே. இப்போ ரீசெண்டாக நம்ம இண்டோரா அந்த ஹால்லாம் பண்ணுறோம் பார்த்துருப்பீங்க. ஸோ 1500 கீழே வந்து குர்த்தா செட்டே பிடிக்க முடியாது. பட் இது வந்து வேறு லெவல், கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ இதோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இதில் வேறு ஏதாவது கலர்ஸ் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஸோ வந்து எப்படி இப்போ போகிற மாதிரியே போகலாமா, இல்லை ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுமான்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ எடுக்கிறத சேஞ்சஸ் பண்ணுமான்றதை. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோ மீட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நேற்றுக்கு வீடியோலேயே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கண்டிப்பாக நான் அதை போட ட்ரை பண்ணுறேன். பாய்.